அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. மை வி3 ஆட்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மீது, இந்த நிறுவனத்துடைய எம்டி மீது சுமத்தப்பட்ட புகார் அடிப்படையில் போய் சரண்டர் ஆயிருக்காரு உங்கள் எம்டி. இப்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயம் வெளியே பரவிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 5க்குள்ளே வருவாருன்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கு. செப்டம்பர் 20ன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்தது பணம் வருமா வராதா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி. மூணாவது பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சில நபர்கள் உள்ளே புகுந்துக்கிட்டு இந்த ஒரு 69 லட்சம் நெட்வொர்க்கை அவங்க எப்படி தப்பாக யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தகவல். எல்லாத்துக்கும் மேலே ஒரு சில ஃப்ராடுகள் இந்த இடத்துல எப்படி தப்பான தகவல்லாம் வெளியே பரப்போட்டுட்ருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மை வி3 ஆட்ஸோடைய எம்டி சக்தியானந்தன் அவர்கள் சரண்டர் ஆயிருந்தார் மக்களே. ஸோ இப்போ அவர் சரண்டர் ஆன காலத்திலிருந்து, அது இட் வாஸ் ஆன் July 5. ஸோ July 5லேருந்து கரெக்டாக 60 நாட்கள் கணக்கு போட்டு ஸ்டாட்யூட்ரி பெயிலில் அவர் வெளியே வருவதற்காக அவங்க சீனியர் கவுன்சில் கொடுத்துருக்கிற அட்வைஸின் படி அவர் நடந்துகிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியிட்டிருந்தோம் மக்களே. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 20 ஆயிரம் வெளியே வர்றதுக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு பல பேர் ஃபோன் போட்டு கேட்டுட்ருக்குறீங்க. உண்மையாக எனக்கு தெரியல மக்களே. இப்படியெல்லாம் யார் ரூமர் கலப்புறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏனால் நாங்கள் விசாரித்த வரையில் இது அவங்க என்ன சொல்லப்பட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா, இப்பொழுது கூட ஹைகோர்ட்டில் அவங்க பெயில் அப்ளை பண்ணலாம், அதுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்கிறது. ஆனால் இந்த கேஸுடைய மெரிட்ஸில் வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் உங்கள் எம்டியோட எண்ணமாக இருக்கிறது. அப்படிங்கிற காரணத்தினால ஸோ சீனியர் கவுன்சிலர் வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த மாதிரியான ஈஓடபிள்யூ வழக்குகளை பொறுத்தளவுக்கு 60 நாள் தான் செக்ஷன் கிராவிட்டி. அதுலேயுமே இவர் மேலே போடப்பட்ட செக்ஷன்ஸை வைத்து பார்க்கும் பொழுது 60 நாட்களுக்குள்ளே இவங்க விசாரணையை முடிச்சிடணும். அதுக்கு மேலே இவங்க கொண்டு போக முடியாது. அதற்கான சுப்ரீம் கோர்ட்டில் ஏகப்பட்ட சைட்டேஷன்ஸ் இருக்கிறது, ஏகப்பட்ட கேஸ் சைட்டேஷன்ஸ் இருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் 60 நாட்கள் வரைக்கும் இவர் ப்ரிசனில் இருக்கிறார் அப்படின்னால் என்ன மாதிரி மெரிட்ஸ் இந்த கேஸில் வருன்றதை அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வழக்கில் June 4 அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணதுலேருந்து எங்கேயுமே இவர்கள் சென்று யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. ஸோ ஜென்ரலாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணால், எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுமே தம் மேலே ஒருத்தவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கனால் இவர்கள் சென்று ஒரு ஹைகோர்ட்டில் ஏபி அப்ளை பண்ணுவது அப்படிங்கிறது வழக்கமான இவர்கள் கொடுக்கக்கூடிய ப்ரிவிலேஜ். ஸோ நான் திரும்ப சொல்கிறதா மக்களே, பெயில் இஸ் மேண்டட்ரி, ஜெயில் இஸ் ஆப்ஷனல். ஸோ விசாரணைக்கு நான் சென்றால் என்னை அரெஸ்ட் பண்ணுறக்கூடாதுன்றதுக்காக ஒரு தனி மனிதன் சுதந்திர இந்தியாவில் ஏபி ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணிவிட்டு விசாரணைக்கு போவது அப்படிங்கிறது சாதாரண ஒரு சட்ட ப்ரிவிலேஜ். ஸோ அந்த அடிப்படையில் சக்தியானந்தன் அவர்கள் போயிட்டு ஏபி அப்ளை பண்ணுறாரு. ஏபி கேன்சல் ஆகுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, விசாரணை இன்னும் தொடங்கலை, ஆரம்ப கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ரீசன் கொடுக்குறாங்க ஈஓடபிள்யூ. அடுத்து இவர் என்ன பண்ணுறாருனால், இவரே போய் சரண்டர் ஆகிடுறாரு. சரண்டர் ஆகி என்னை விசாரிங்கன்னு சொல்கிறார். இது இவருக்கான ஃபஸ்ட்டு மெரிட். ஸோ சரண்டர் ஆகிருக்காரு, யாரும் அரெஸ்ட் பண்ணல. ஸோ சரண்டர், ஏன்னா இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போ இங்கே ஏபி ரிஜெக்ட் ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஏபி போயிருக்கலாமே, அப்பீல் போயிருக்கலாமே, இங்கே 2 பெஞ்ச் போயிருக்கலாமே. இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்பீலில். இங்கே சிங்கிள் பெஞ்சில் ரிஜெக்ட் ஆகுதா ஏபி, 2 பெஞ்ச் போயிருக்கலாம், சுப்ரீம் கோர்ட் போயிருக்கலாம். சுப்ரீம் கோர்ட் போனால் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுத்தால் இவங்களுக்கான ப்ரிவிலேஜை கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. இவங்க ஃபேவராக ஒரு தீர்ப்பு கண்டிப்பாக வந்திருக்கும். அதுக்கு அப்போல அவர் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமலேயே இன்னொரு விஷயம் பாருங்கள் மக்களே, இவர்களெல்லாம் ஈஸியாக சுப்ரீம் கோர்ட்டு போக முடியும். இங்கே நிறைய ஃப்ராடுங்க பார்த்தீங்கன்னா, ஏபி ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அப்போ சரண்டர் தான் ஆக முடியும் அப்படின்னு பேசுதுங்க. சுப்ரீம் கோர்ட்னு ஒரு நீதிமன்றம் இருக்குன்றது இந்த ஃப்ராடுங்க தெரியுமா நமக்கு தெரியல. சுப்ரீம் கோர்ட் போயிருக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் பெட்டிஷனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் உங்களுக்கு உரிமை கொடுப்பார்கள், ப்ரிவிலேஜ் கொடுப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சவுக்கு சங்கர் வழக்கு. அவங்க அதை பண்ணல, போய் சரண்டர் ஆகிறார். சரண்டர் ஆகிட்டு 1 வார காலம் கஸ்டடி கேட்குறாங்க. கஸ்டடியில் இவங்க உங்கள் எம்டி தரப்புலேருந்து எந்த அப்ஜெக்ஷன் கொடுக்கவே இல்லை. 1 வீக்காக எடுத்துக்கோங்க, விசாரிங்க அப்படின்றார். செகண்ட் மெரிட். மூன்றாவது மெரிட்டு,
ரீசண்டாக அவருடைய பெயில் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் வரும்பொழுது ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனில் நீதிமன்றம் கேட்ட ஒரு கேள்வி, எத்தனை பேர் புகார்தாரர்கள்? 5 பேர் மைலாட். இவ்வளோ ஆன்சர் பண்ணுறாங்க. என்னங்க 2541 கோடி இன்வால்வ்டு ப்ராஜெக்ட்டு, நீங்கள் 5 பேர் புகார்தாரன்னு சொல்கிறீங்க, எப்போ விசாரித்து முடிக்க போகிறீங்க? நீங்கள் விசாரித்து முடிச்சு திரும்ப ரிப்போர்ட் கொடுங்க. இது அவர்களின் உரிமை. பெயில் அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை அப்படின்றாங்க நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகள். ஸோ இந்த சம்பவத்திற்கு பிறகு சீனியர் கவுன்சில் சொல்கிறாங்க, நம்ம ஹைகோர்ட்டில் பெயில் போட வேண்டாம், ஸ்டாட்யூட்ரி பெயிலாகவே அதே டான்பிட் கோர்ட்லேயே இந்த வழக்கை மூவ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இது 3rd மெரிட். 4th மெரிட்டு அவர் தான் ஆகிப்போச்சு. நானே வந்து சரண்டர் ஆகிறேன்னு சொல்கிறாரு, சரண்டர் ஆகிறாரு, சரண்டர் ஆகிட்டு ஒரு வார விசாரணைக்கு வந்து உட்படுத்தப்படுறாங்க, ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுறாரு. 60 நாள் வரைக்கும் என்னதான் பெயில் அப்ளை பண்ணாலும் அந்த பெயில் ரிஜெக்ட் ஆகுது, பெயில் டிஸ்மிஸ் பண்ணப்படுகிறது. அதற்கு மேல் உங்கள் எப்படி பெயில் அப்ளை பண்ண விடுறாங்க. 60 நாள் கழித்து சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன்ஸை கோட் பண்ணி இவர்கள் பெயில் கேட்க போகிறாங்க ஆன் ஸ்டாட்யூட்ரி பெயிலில். ஸோ 60 நாள் வரைக்கும் யோர்பலி விசாரித்தது அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இதற்கு மேல் பெயிலில் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் ஜெயில் இஸ் ஆப்ஷனல், பெயில் இஸ் மேண்டட்ரி அப்படிங்கிற அடிப்படையில் பெயில் கொடுப்பதற்கு எல்லா முகாந்திரமும் உங்களுடைய எம்டிக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் சீனியர் கவுன்சில் சொன்ன வார்த்தைகள். அதன் அடிப்படையில் செப்டம்பர் 2ஆம் தேதி 60வது நாள் வருகிறது. அன்னைக்கு மண்டே நினைக்கிறேன், மண்டே வரும், அன்னைக்கு அப்ளை பண்ணலான்னு தான் அவருடைய பிளான். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல். அவங்கள்ட்ட பகிர்ந்திருக்கிற மக்களே, செப்டம்பர் 20 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு யாரோ தப்பாக அவங்கள்ட்ட வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. அது யார் தப்பான தகவல் பரப்புகிறாங்க நமக்கு தெரியல. இதுவரையில் அப்படி ஒரு தகவல் எங்களுக்கு வரவில்லை. அப்படி ஏதாவது இதில் மாறுதல் இருந்தால் நான் கண்டிப்பாக அவங்க அப்டேட் பண்ணுறேன். இதுவரையில் மாறுதல் இருப்பதாக தெரியவில்லை. ஸோ செப்டம்பர் 5க்குள்ளே அந்த பெயில் பெடிஷன் வந்து ஹியரிங்க்கு வந்து ஸ்டாட்யூட்ரி பெயில் அப்படின்னால் உங்களுக்கு யூஓடபிள்யூ கிட்டேயே ப்ராசிக்யூஷன் தரப்புக்கிட்டேயே இல்லைங்க விசாரணை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டாட்யூட்ரி பெயில் அப்படின்னால் அந்த குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட நாட்கள் வரை இந்த நீதிமன்ற காவலில் இருந்திருக்கார். அதற்கு மேல் அவரை வைப்பதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது, உள்ளே விட்டுருவாங்க. அடுத்த கேள்வி கேட்குறீங்க, சார் பணம் வருமா வராதா, எப்போ வரும் அப்படின்ட்டு. 2 விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. இந்த பணத்தை கொடுக்க வேணாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருந்தால் அவர் போய் ஜெயிலில் சரண்டராக இருக்க மாட்டார், வெளிநாடு ஃப்ளைட் பிடிச்சிருப்பார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த கம்பெனியை நடத்தணும், மீண்டும் இந்த கம்பெனியை வந்து இப்படி ஒரு தப்பான பிளாக் மார்க்கில் வந்து வச்சுட்டானுங்க, இந்த கம்பெனியை மீண்டும் நடத்தி கொண்டு வந்து இன்னும் பல க்ரோத் அடையணுன்றதுனால தான் அவர் போய் ஹைகோர்ட்டில் சரண்டர் ஆகிறார். இல்லைன்னா ஹைகோர்ட் போயிருக்க மாட்டார், ஏர்போர்ட் போயிருப்பார், பிளெயின் பிடிக்க போயிருப்பார், மொத்த பணத்தை எடுத்துன்னு அவர் எஸ்கேப் ஆகிருப்பார். அப்படி அவர் பண்ணல. இந்த கம்பெனி நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் போராடி போய் சரண்டர் ஆகிருக்காரு. அப்போ கம்பெனி நடத்தினார்னால் அப்போ பணம் எங்கே போக போகிறாரு, பணம் வராமல் எங்கே போயிட போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஸோ உங்கள் பணம் உங்கள் எம்டி பெயிலில் வெளியே வந்தால்தான் பெயிலில் வெளியே வரணும், ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் ரெக்கவர் பண்ணணும். அதற்கு ஒரு வார காலம்குள் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அவர் பெயிலில் வெளியே வந்து அடுத்த ஒரு வாரத்துக்குள் இந்த கம்பெனியை நார்மல் ரன்னிங் கண்டிஷன் கொண்டு வந்துடுவார். அப்படி கொண்டு வந்ததுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணத்தை போடத்தான் போகிறாரு. உங்களுக்கு கம்பெனி ரன் பண்ணால் பணம் வரத்தான் போகுது. ஏன்னால் நீங்கள் தான் அந்த கம்பெனி, இந்த கம்பெனி தான் நீங்கன்றதை புரிந்து கொள்ளுங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த அளவுக்கு கம்பெனின்னு தனியாக எதுவுமே கிடையாது. மக்கள் தான் அவங்களுடைய சொத்துன்னு சொல்லியிருக்காரு உங்கள் எம்டிஏ. அப்புறம் எங்கெங்கே போயிட போகிறார் அப்படிங்கிறதை தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான விஷயம், புதுசாக ஆக்சுவலாக எங்ககிட்டே நிறைய கம்பெனிகள் வந்து ஃபோன் போட்டு பேசினாங்க மக்களே. என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் வந்து மைவீத்தில் வந்து மெம்பராக கேட்டாங்க. நம்ம இல்லை அப்படின்னு சொன்னோம். இல்லை சார் எங்ககிட்ட வந்து ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது, ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்டை நீங்கள் வந்து வெளியே சொன்னால் எல்லோரும் சேருவாங்க சார். நான் சொன்னேன், இது என் வேலை கிடையாது. ஏதாவது நாங்கள் பண்ணுறது க்ரைம் இன்வெஸ்டிகேஷனு, இந்த கம்பெனி மேலே வழக்கு தொடுத்துருக்குறாங்க, இந்த வழக்கு என்னன்றதை விசாரித்து சொல்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. உங்களுக்கு கான்செப்ட்டுக்கு மார்க்கெட்டிங் மட்டும் ஒர்க் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிராகரித்து விட்டோம் மக்களை. அதற்கு பிறகு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸு, அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா,
ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கம்பெனி, 10 நாள் முன்னாடி ஆரம்பித்த கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மைவி3ன்ற ஒரு நெட்வொர்க் பெருசாக இருக்குது, 69 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 69 லட்சம் பேரையுமே இவங்க கவர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு புதுசாக கான்செப்ட் உருவாக்கி அந்த கான்செப்டை ப்ரொபகேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி, இல்லை வேறு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களாம், மைவி3ல பணம் வருந்தால் தான் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி அந்த நபர்களை எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி புது புது கான்செப்டை கொண்டு போய் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலாம் கிடைக்கிறது மக்களே. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு மைவி3 மெம்பர்ஸாக நீங்கள் இஷ்டப்பட்டு நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அது உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு. அது தலையிடக்கு யாருக்கு உரிமை கிடையாது தான். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், மைவி3லேருந்து பணம் வராது அப்படின்னு சொன்னாங்கனால், அப்படி பணம் வராமல் இருக்கிறதுக்காக உங்கள் எம்டி அரெஸ்ட் ஆகலை, போய் ரிமாண்ட் போய் வந்து சரண்டர் ஆகலை. அவர் இந்த பணம் வரணும், கம்பெனி நடத்தினா போய் சரண்டர் ஆகிருக்கான்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இதில் பல மோசடியான ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கம்பெனி, 10 நாள் முன்னாடி ஆரம்பித்த கம்பெனி, 1 மாதம் முன்னாடி ஆரம்பித்த கம்பெனின்னு பல ஃப்ராடுத்து நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதெல்லாம் நீ அலசி ஆராய்ஞ்சு பார்த்து உங்களுக்கு உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா அதை நீ கண்டினியூ பண்ணுறது உங்களுடைய வெறுப்பு. ஆனால் இந்த இடத்துல மைவி3 ஆட்ஸுடைய நெட்வொர்க்கை பயன்படுத்திக்கிட்டு பல ஃப்ராடுகள் இங்கே உள்ள மக்களை ஏமாற்ற ரெடியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற நான் காஷன் கொடுக்க ஆசைப்பட்றேன் மக்களே. ஏன்னா இது நம்முடைய கடமை. பல நபர்கள் இந்த மைவி3 நெட்வொர்க்கை பயன்படுத்தினா, இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கமாயிடும். அந்த பழக்கத்தை விடமாட்டாங்க. அப்படிங்கிறப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உள்ள இந்த ஒரு டீமை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஏமாற்றிட்டு போக பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது அரசியல் பஸ் நம்ம காதில் வருகிறது. ஸோ அப்படி ஏமாந்துடாதீங்கன்ற காஷன் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நம்ம கொடுத்துறோம் மக்களே. அடுத்த ஒரு கேள்வி, ஒரு விஷயம் சொல்கிறாங்க, EOW வந்து மைவி3 கம்பெனிக்கு சில ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குதாமே, அதாவது கம்பெனியை நீங்கள் வந்து இப்படிலாம் மாற்றிக்கோங்க, இப்படிலாம் மாற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு கொடுத்துருக்குதாமேன்னு வந்து ஒரு அரசியல் பர்ஸாக ஒரு விஷயம் வரதா சொல்கிறாங்க மக்களே. அதாவது இதில் 2 விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மைவி3 கம்பெனி உங்கள் எம்டி அவர்கள் வெளியே வந்துட்டு பெயிலில் வெளியே வந்து இந்த கம்பெனி திரும்ப ரன் பண்ணி கொண்டு போகிறப்போ ஒரு சில மாறுதல்கள் மக்களுக்கு ஏற்றாறு போல் அவங்களுக்கு வந்து சாதகமாக இருப்பது போல் சில மாறுதல் கொண்டு வருவார் அப்படிங்கிற விஷயத்தை அவரே அவங்க சொல்லியிருக்காரு. ஸோ அவரே சொல்லிட்டு தான் போயிருக்காரு, ஆரம்பம் சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட. ஐ திங்க் ஜூன் மந்த் பேசுகிறப்ப நினைக்கிறேன். ஒரு சில சேஞ்சஸ் மைவி3ல வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சேஞ்சஸ் வந்து மக்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும், அது வந்து எந்த விதத்திலும் பெனிஃபிட்டாக இல்லாமல் போகாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க எம்டிஏ அவங்கள்ட்ட பேசியிருக்கார். ஆனால் EOW மைவி3 கிட்ட ஒரு சில மாடலை கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்க கம்பெனி பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில அறிவுறுத்தல் கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுது. அப்படி அறிவுறுத்தல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னால் 2 ஆஸ்பெக்ட் மக்களே. அப்படி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாங்கனால் அதனை EOW கம்பெனி கொடுக்க மாட்டாங்க, அதை கோர்ட்டு கொடுத்துருவாங்க. அதை கோர்ட்டு கொடுத்து அந்த கோர்ட்டின் மூலியமாக ஒரு சில அறிவுறுத்தல்கள் தான், இது வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி அறிவுறுத்தல்கள், அட்வைஸ், அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. இந்த அறிவுறுத்தல்களை கோர்ட்டின் மூலியமாக உங்கள் கம்பெனிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது கொடுத்தா கோர்ட்டு தான் கொடுத்து கோர்ட்டு மூலியமாகத்தான் உங்கள் கம்பெனிக்கு வரணும். இப்போ இந்த தகவல் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆர்குமெண்ட் சேக் மட்டும் பார்த்துக்கலாம். பட் EOW டைரெக்டாக கம்பெனி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ EOW கம்பெனி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வரக்கூடிய தகவல் பொய் தகவல் தான். அப்படி EOW இந்த கம்பெனியை ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு கம்பெனி பர்ஃபெக்டாக இருக்கணும், பிரச்சனை இல்லைங்க, அங்கங்கே ஒரு குட்டி மாற்றம் மட்டும் ஏற்படுத்திட்டா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னால் இதுதான் மைவி3யோடைய முதல் வெற்றின்னு சொல்லலாம். கம்பெனி ஈர்த்து மூடுவாங்க, கம்பெனியை வந்து அதுதான் மண்ணை போட்டு புதைச்சிருவாங்க, அப்படிலாம் பல ஃப்ராடுகள் கனவு கட்டுக்கிட்டு இருந்த இடத்துல EOW அவங்க கனவு பூரா மண்ணை போட்டு புதைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு ஆதாரமாக இருக்க முடியும் மக்களே. உங்கள் கம்பெனி பர்ஃபெக்டாக இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு குட்டி மாற்றம் மட்டும் ஏற்படுத்தினா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கனால் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா திஸ் பிகம்ஸ் எ ஃபர்ஸ்ட் விக்டரின்னு சொல்லலாம். பட் EOW அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்னால் திஸ் ஹஸ் பிகம் தி ஹையஸ்ட் மெரிட் ஃபார் த கம்பெனின்னு சொல்லலாம் மக்களே. ஆனால் ஒரு விஷயம் நாம் பார்க்க வேண்டும், உங்கள் கம்பெனி எம்டி பெயிலில் வந்ததுக்கு பிறகு சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
உதாரணத்துக்கு இங்கே பர்ச்சேசஸ் எல்லாருக்குமே அக்ரிமெண்ட் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இந்த கம்பெனிக்கு வரீங்கனால் முழுக்க முழுக்க உங்கள் சுய விருப்பத்தின் பாலில் தான் நீங்கள் வரீங்க அப்படிங்கிறதை ப்ராப்பராக ரிட்டனாக நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போடுவதற்கு, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னால் இன்றைக்கு பல ஃப்ராடுகள் இந்த அக்ரிமெண்ட் இல்லாமல் தான் இஷ்டத்துக்கும் ஆடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடிகிறது. நான் நல்லாவே தெரியும், விசாரித்து பார்க்க எல்லாருக்குமே தெரியும், இந்த மைவி3 பொறுத்தளவுக்கு எதுவுமே கம்பல்சரி கிடையாது, எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் சேரும் பொழுதும் உங்களிடத்தில் 1-to-1 ஒரு ஆடியோ கான்வர்சேஷன் வைப்பாங்க. யார் இதில் நீங்கள் வந்து இந்த சேர போகிறீங்களோ, அந்த யார் இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவர்கள்கிட்ட, ஏம்மா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது, இதற்கப்புறம் இந்த கம்பெனிக்காக நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ்ன்னு தெரியுமா அப்படிங்கிறதை நார்மலாக OM மெம்பர்லேருந்து CM மெம்பராக அவங்க மாறுறாங்க, அவங்க ஆல்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னால் அவங்களுக்கு 1-to-1 ஒரு ஆடியோ இன்டர்வியூ வச்சு யார் பண்ணுறாங்களோ அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபுல்லாக கற்றுக் கொடுத்து இதெல்லாம் தெரியுமான்னு செக் பண்ணி, கற்றுக் கொடுத்துலாம் OMல கற்றுப்பாங்க, தெரியுமான்னு செக் பண்ணி ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு ஐடி மட்டும்தான் போட முடியும் அப்படிங்கிற ரெகுலேஷன் கொண்டு வந்து இவ்வளவு ப்ராப்பராக தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது எல்லாமே ஓரல் விஷயமா இருக்கிறதுனால இதற்கு மேல் எல்லாமே ரிட்டனாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரிட்டனாக நீங்கள் உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் கையெழுத்து கைநாட்டெலாம் வச்சு ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் கொடுத்தால்தான் நீங்கள் வந்து இதை ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது என்னுடைய அப்சர்வேஷன் மக்களே. இது கம்பெனி செய்தால் நல்லா இருக்குன்றதும் என்னுடைய அப்சர்வேஷன் தான். ஏன்னால் இப்படி அப்படி பண்ணியிருந்தாங்கனால் எல்லாமே சுய விருப்பத்தின் பாலில் தான் வராங்க அப்படிங்கிறது நமக்கு விசாரிக்கும் போது தெரிந்திருந்தாலும் ரிட்டன் டாக்குமெண்ட்டில் இருக்கும் பொழுது எந்த ஃப்ராடும் உள்ளே பூந்து எதுவுமே பேசக்கூட முடியாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அப்சர்வேஷன் மக்களே. இது செய்தால் நல்லா இருக்கும்னு என்னோடய அப்சர்வேஷன் தான். இதை செய்வாங்களான்றதை இப்போ பொறுத்து வந்து பார்க்க வேண்டும் மக்களே. மற்றபடி செப்டம்பர் 20 வரைக்கும் பெயில் போகும் அப்படிங்கிற தகவல்லாம் எங்களுக்கு அதுக்கு வரவே கிடையாது. இதெல்லாம் இதுவரையில் பொய் தகவல் மட்டுமே. ஸோ ஸ்டாட்யூட்ரி பெயிலில் உங்கள் MD வெளிவருவதற்கான எல்லா முகாந்திரம் இருக்கிறது, வேலைகள்லாம் போயிட்டுருக்குது. செப்டம்பர் 5 அப்படிங்கிறது டெட்லைனாக வச்சா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பணம் எப்போ வரும் கேட்குறீங்க. உங்கள் MD பெயிலில் வெளியே வந்ததற்கு பிறகு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட வேண்டும். போட்டுட்டு அதுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே கிடச்சிரும், ஒரு 1 வீக்குள்ளே உங்களுடைய, அதாவது இந்த கேஸில் அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். அதாவது மைவி3 ஆக்ட் சொந்தமான இத்தனை விஷயங்கள் இருக்குது, அட்டாச் பண்ணிருப்பாங்க கோர்ட்டில். அது மொத்தமுமே அவங்க டான்பிட் கோர்ட்லேயே போட்டு வாங்கிடுவாங்க. ஏன்னால் ஸ்டாட்யூட்ரி பெயிலில் வெளியே வரும் பொழுது எப்போ ஒரு கம்பெனி மேலே ஒரு புகார் வந்து ஒருத்தவங்க ஃபேக்காக கொடுக்குறான், அதன் அடிப்படையில் இந்த கம்பெனி வந்து ஓடி ஒளிஞ்சிக்கல, ஏர்போர்ட்டில் போய் தப்பிச்சு பிளேன் பிடிச்சி போகலை, ஹைகோர்ட்டில் வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க. சரண்டர் ஆகி 1 வார காலம் வந்து என்கொயரி பண்ணிருக்கிறாங்க, விசாரணைக்கு போயிருக்கிறாங்க, 60 நாள் ஜெயிலில் இருக்கிறாங்க. 60 நாள் கழித்து ஸ்டாட்யூட்ரி பெயிலில் வெளியே வராங்க. அப்போ இந்த கம்பெனி தொடர்ந்து நடத்துவதற்கு நீதிமன்றம் எல்லா ஒத்துழைப்பையும் எல்லா சப்போர்ட்டையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வாரத்துக்குள்ளே அதிகபட்சம் உங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு மொத்த அட்டாச் பண்ண மொத்தத்தையும் உங்கள் கம்பெனி கொடுத்து விட்ருவாங்க. அதற்கு பிறகு கம்பெனி நடத்தப்படும். உங்கள் MD சொன்னது போல் கம்பெனி நடத்துகிறதே மக்கள் நல்லதுக்காக தான் அப்படின்னார். அப்போ மக்கள் நல்லது எது? மக்களுக்கு தேவை பணம். அப்போ இந்த கம்பெனியை தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் MD பாடுபடுறதே மக்களுக்கு பணம் கொடுப்பதற்காகத்தான். ஸோ பணம் எப்போ வரும் அப்படின்ற கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்ட மக்களே. பணம் வருமா வராதான் கேட்குறவங்க பதில் நம்ம கொடுத்தாச்சு. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.